இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வருஷத்தின் கடைசி நாளிலேயும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் சோஷியல் மீடியா வாயிலாக கர்த்தருடைய செய்திகளை கேட்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு வருட காலமாக நீங்கள் எங்களோடு கூட பயணித்தீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கிருபை மட்டும் தாங்கினபடியினால கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு பழைய மலையாள பாடலின் ஒரு சில அடிகளை பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை மிக சுருக்கமாக சொல்லலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். எண்ணமில்லா நன்மைகள் என்மேல் சொரியும் வந்தையோர்க்கும் போல் நன்றி அல்லாதொன்னும் இல்லப்பா என்று நாவல் சொல்லிடுவானாய். சாதுவாகும் என்னை ஸ்நேகிச்சோ சொந்த ஜீவன் தந்த ஸ்நேகமே நன்றி அல்லாதொன்னும் இல்லப்பா என்று நாவல் சொல்லிடுவானாய். ஸ்தோத்திரம் அல்லாதொன்னும் இல்லப்பா என்று நாவல் சொல்லிடுவானாய். நித்திய ஸ்நேகம் ஓர்க்கும்போல் வன் கிருபைகள் ஓர்க்கும்போல் எங்கனை ஸ்துதிக்காதிருந்திடும். கருணை ஓர்க்கும்போல் வன் தியாகம் ஓர்க்கும்போல் எங்கனை ஸ்துதிக்காதிருந்திடும். இயேசுவே எண்ணமில்லா நன்மைகள் என்மேல் சொரியும் வந்தையோர்க்கும்போல் நன்றி அல்லாதொன்னும் இல்லப்பா என்று நாவல் சொல்லிடுவானாய். ஸ்தோத்திரம் அல்லாதொன்னும் இல்லப்பா என்று நாவல் சொல்லிடுவானாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நன்றி அல்லாமல் ஒண்ணுமே சொல்ல நமக்கு இல்லை. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் கிருபையாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நடத்தி வந்தார். இந்த ஊழியத்திலே கடந்து வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார், நடத்தினார். எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் காத்தார். அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி உள்ளவளாக காணப்படுகிறேன். இந்த நாளிலும் இந்த ஆராதனையை மிக பாக்கியமாக கருதுகிறேன். நாம் கொஞ்சம் பேராக இருக்கிறோம், ஆனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்கிறதை நான் உணர முடிந்தது. ஆரம்ப ஜெபத்திலேயே கண்ணீரோடு ஜெபிக்கும்படியாக கர்த்தர் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கிருபை கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இல்லைன்னா ஹல்லேலூயா எத்தனை பேர் நாம் இருக்கிறோம் என்பதை விட நம்ம கொஞ்சம் பேரா இருந்தா கூட கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்தோம்னா அதை விட மேலான பாக்கியம் வேற ஒண்ணுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. 2025 நம்மை விட்டு இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறது, கடந்து போகும். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இதே மாதிரி தான் ஒரு நாள். ஆமென். இன்னைக்கு வெனஸ்டே, நாளைக்கு தர்ஸ்டே, அவ்வளவுதான். அதே இதுல ஒரு நாள் மாறுகிறது, ஒரு வருடம் மாறுகிறது. ஆமென். இதுதான் ஒரு டிஃபரெண்ட். ஆமென், ஹல்லேலூயா. 2025 நமக்கு பல பாடங்களை கற்று தந்தது. பல so many lessons நம்ம என்ன செய்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி இருக்கிறோம், நிறைய பாஸ் பண்ணோம், நிறைய என்னோ ஃபெயிலும் ஆனோம். ஆனால் ஃபெயில் ஆனதுனால சோர்ந்து போகக்கூடாது. அடுத்து நம்ம என்ன செய்யணும், எழுதிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் இயரில் ஒரு அட்டெம்ப்ட் இன்னும் இருக்கு, நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அதுல எழுதுவோம். ஆமென், ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. வாழ்க்கையில எல்லாம் கலந்து வரும். இன்பம், துன்பம், தோல்வி, ஜெயம், ஆமென், அழுக, சிரிப்பு, சந்தோஷம், சஞ்சலம் எல்லாம் கலந்ததுதான் இந்த உலக வாழ்க்கை. 25 பல காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இதுல முக்கியமா ஒரு விஷயத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நமக்கு சில அனுகூலம் இல்லாத சில விஷயங்களை நாம் மறந்து விடுவது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். 2025 நமக்கு கற்றுத்தந்த சில
காரியங்கள், நம்மளால் தாங்க முடியாத சில வேதனையான அனுபவங்கள், நாம் பயணித்த சில கஷ்டமான சூழ்நிலைகள், பாதைகள், வழிகள், சில அவமானங்கள், நிந்தைகள், சிலரிடத்திலிருந்து கேட்கப்பட்ட பழி சொற்கள், நம்ம செய்யாத குற்றத்திற்காக நம்ம பட்ட வேதனைகள், இதையெல்லாம் ஆமென் ஹல்லேலூயா. சிலதை மறப்போம், சிலதை நினைப்போம். ஆமென் ஹல்லேலூயா. நினைக்க நிறைய இருக்கும்போது சிலதை என்ன செய்வோம்? மறப்போம். ஹல்லேலூயா. சிலதை மறக்கும் போது சில புதிய நினைவுகளை கர்த்தர் நமக்கு தருவார். சங்கீதத்தில் வாசித்தோம். ஹல்லேலூயா. அருமையான சங்கீதத்தில் விளக்கங்களை கேட்டோம். அந்த சங்கீதத்தில் இருந்ததான் ஒரு வசனத்தை கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஆவியானவர் என் உள்ளத்திலே பிரகாசிப்பித்தார். அதில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நம்ம புது வருஷத்துக்குள்ளாக சந்தோஷமாக நம்ம கடந்து செல்லுவோம். அந்த 103வது சங்கீதத்தின் 2வது வசனத்தை வாசிங்க. ஆமென் ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் சிலதை மறக்க கூடாதுன்னு சொல்லுகிறார். மறக்காத. ஆமென். சிலதை உலகத்துல சிலதை நம்ம விரும்பாத சிலதை நம்ம மறப்போம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது இல்லையா? நல்ல விஷயம் அது. நன்று அல்லாத சில காரியங்கள் வாழ்க்கையில வந்திருக்கும், குடும்பத்துல வந்திருக்கும், கணவனால வந்திருக்கும், மனைவியால வந்திருக்கும், பிள்ளைங்களால வந்திருக்கும், சொந்த பந்தங்களால வந்திருக்கும். அது நல்லது இல்லைன்னா அதை நம்ம மறப்போம். கர்த்தர் இங்க சொல்லுகிறார், கர்த்தர் செய்த உபகாரத்தை என்ன செய்யாதுங்க? மறக்காதுங்க. இந்த ஒரு வருஷ காலம் ஹல்லேலூயா நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம்னா, ஆமென், எத்தனை பேருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்து வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க? ஆமென் ஹல்லேலூயா. ஒரு வருஷத்துல ஒரு நாள் தான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. அது ஒரு பெரிய பாக்கியம், அது ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக நான் கருதுகிறேன். ஆமென். ஃபுல் நைட் ப்ரேயர் எல்லாம் நடக்கும், அதை விடுவோம். இந்த நிகழ்வு வருஷத்துல ஒருக்கா, பழைய வருஷம் புதிய வருஷம் அந்த ஆராதனை என்று சொல்லும் போது அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒண்ணு. ஆமென். அநேகர் இன்னைக்கு அதை கொடுக்கறது இல்லை. அந்த நேரத்தை கூட தூங்கி வீணாக என்ன செய்கிறாங்க? கழிக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாக வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சில காரியங்களை நாம் மறக்க வேண்டாம். ஆமென் ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்ம மறக்க வேண்டாம் என்று ஒரு 5 காரியங்களை மிக வேகமாக சொல்லி நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்லலாம். ஆமென் ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம சிருஷ்டிகரை மறக்க கூடாது. ஆமென். நம்மை உருவாக்கின ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறாரு. ஆமென் ஹல்லேலூயா. இந்த ஒரு வருட காலம் 365 நாட்கள் 12 மாதங்கள். ஆமென். எத்தனை 57 வாரங்கள்னு நினைக்கிறேன். வாரங்கள். ஆமென். எத்தனையோ நாட்கள் எல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் எங்க பார்த்தாலும் எல்லா ஸ்டேட்டஸுமே அதுதான். இத்தனை நாட்கள், இத்தனை நிமிடங்கள், இத்தனை நொடிகளை நம்ம என்ன செய்திருக்கிறோம்? கடந்து வந்திருக்கிறோம். உலகத்தார்களும் கடந்து வந்தாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளும் கடந்து வந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்ல முடியும், நான் பயணித்த அத்தனை வினாடிகளும் என்னோடு கூட ஒருவர் பயணித்தார். ஆமென் ஹல்லேலூயா. எனக்கு தெரியாத அதரிசனமான ஒரு தெய்வம் என்னோடு கூட பயணித்தபடியினால தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இந்த இடத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையோ தரம் விழுந்து போக வேண்டிய சூழ்நிலைகள், எத்தனையோ தரம் கர்த்தரை விட்டு பின்மாறி போன அனுபவங்கள். ஆமென். எத்தனையோ தூரமாய் போன அனுபவங்கள் உண்டு வாழ்க்கை. ஹல்லேலூயா. யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. எத்தனை பரிசுத்தமாய் நம்ம வாழ்ந்தாலும், எத்தனைதான் நீதிமான்களாக கருதப்பட்டாலும், பல நேரங்கள்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் வாழ்க்கையில வரும்போது, ஹல்லேலூயா, கர்த்தர் விருப்பப்படாத சில காரியங்கள் வாழ்க்கையில வரும்போது அவரை விட்டு தூரம் போன பல அனுபவங்கள் வாழ்க்கையில உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. சிருஷ்டிகரை மறந்த நேரங்கள் உண்டு. எத்தனைதான் நம்ம சொன்னாலும் சில கடுமையான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ன நினைப்போம்? அதெல்லாம் மறந்துடுவோம். உலகத்தை தான் நாடுன அநேக நேரங்கள் உண்டு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீ என்ன செய்யாத? மறக்காத. ஹல்லேலூயா. அநேக நாளா, எண்ணி முடியாத நாட்களா நீ என்னை மறந்து போனாய் என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஆமென். இந்த வருஷத்தின் கடைசியில ஒரு தேவ பிள்ளை எடுக்க வேண்டிய தீர்மானம், வருஷ கடைசியில எடுக்க வேண்டிய 5 காரியங்களை நான் மிக வேகமாக சொல்லுவேன். 1, சிருஷ்டிகரை ஒரு காலம் என்ன செய்யாதுங்க? மறக்காதுங்க. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனார், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். ஹல்லேலூயா. உன்னை ஜெனிப்பித்த கண்மலை. ஆமென். நம்ம எல்லாருக்கும் உலகத்துல பெற்றெடுத்த ஒரு தாய் இருக்கிறாங்க இல்லையா? கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? உன்னை நான் ஜெனிப்பித்தேன். ஆமென் ஹல்லேலூயா. உன்னை நான் பெற்றெடுத்தேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையை தியானிக்கும் போதே இருதயத்துல இந்த அளவு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்?
நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவ்வளவு பெரிய தெய்வம். ஆமென். அந்த சராசரங்களை சிருஷ்டித்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் வார்த்தையால் உருவாக்கின தெய்வம். ஆமென். அவர் எதிர்பார்க்கிறது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. அவர் சொல்லுகிறார், உன்னை ஜனிப்பித்த கண்மலையை நீ என்ன செய்த? நினையாமற் போனாய். ஆமென். நினையாமற் போனா இந்த வருஷத்தின் கடைசியில நம்ம நினைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நான் இதற்கெல்லாம் விளக்கம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையிலேயே நம்ம மணிக்கூர் கணக்கா பேசலாம். ஆனா எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக தெரிந்தவங்க, அதனால ஒரு வார்த்தைகளை நான் சொல்லிவிட விரும்புகிறேன். ஆமென். உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். ஆமென். அல்லேலூயா. பெற்ற தாயை மறக்க மாட்டோம் உலகத்துல, அப்படிதானே? அம்மாவை யாராவது மறப்போமா? மறக்க மாட்டோம். ஆனா எத்தனை நேரம் நம் கர்த்தரை விட்டு அல்லேலூயா தூரமாய் போன அனுபவங்கள் உண்டு. இந்த வருஷத்தின் கடைசியில தேவ சமூகத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். வருஷ ஆரம்பத்தில் எடுக்கிறதல்ல, வருஷத்தின் கடைசியில ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தாவே, 2026 நீங்க ஜீவன் சுகம் பலனை தந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் உண்மை நினைப்பேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உண்மை நினைப்பேன் ஆண்டவரே, நான் நினைப்பேன் ஆண்டவரே. நீ தந்திருக்கிற ஜீவ நாளெல்லாம் உண்மை நான் நினைப்பேன். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி அதே உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துல அதனுடைய முதல் பகுதியில பாத்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு எச்சரிக்கையை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? நம்ம மறக்க கூடாது. அதே மாதிரி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 32வது வசனத்தின் கடைசி பகுதி, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இந்த வருஷத்துல நம்ம கர்த்தரை நினைக்கணும்னா ஒரு சில நிமிடங்கள் தான் நமக்கு முன்னாடி இருக்கிறது. 2025 இனி நான் ஏப்ரல் மாசத்துக்கு போய் கர்த்தரை நினைச்சிட்டு வருவேன்னு சொன்னா முடியாது. ஹல்லேலூயா. இனி நான் மே மாசத்துக்கு போவேன், இல்ல டிசம்பர்ல இன்னொரு சான்ஸ் எனக்கு கர்த்தர் தந்தாருன்னா நான் கர்த்தரை நினைப்பேன்னா இல்ல முடியாது. ஆமென். ஒரு சில நிமிடங்கள் நமக்கு முன்பாக இருக்கும்போது ஆமென் ஹல்லேலூயா கர்த்தரை நாம் மறந்து விடாதபடிக்கு ஒரு தெய்வ பிள்ளைகள் எச்சரிக்கையாய் இருப்போம். 2வதாக ஹல்லேலூயா வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 6 மற்றும் 11வது வசனம். ஆகையால் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாத படிக்கும் எச்சரிக்கையா இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வதாக கர்த்தருடைய கற்பனைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. இதெல்லாம் நம்ம ஜீவ காலம் முழுவதும் ஆமென் கர்த்தர் நமக்கு இந்த உலகத்துல தந்திருக்கிற ஜீவனுள்ள நாட்கள் முழுவதும் நம்ம மறக்காமல் இருக்க வேண்டிய காரியங்கள். ஆமென். சிலதை நம்ம என்ன செய்யணும்? மறக்கணும், அதை மறந்து விடுவோம். ஆனா நம்ம என்றைக்குமே எப்பவுமே மறக்காம நம்ம ரத்தத்தோட கலந்திருக்க வேண்டிய காரியங்கள் இது. கர்த்தருடைய கற்பனைகள், கட்டளைகள். ஆமென் ஹல்லேலூயா. அந்த கட்டளைகள், கற்பனைகளை மறவாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணுமா? உபாகமம் வாசிக்க வேண்டாம். உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் என்ன சொல்வார்? இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகள், கற்பனைகள் படியெல்லாம் நீ செய்யும் போது கீழே சொல்லப்படுகிறதான ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி உனக்கு இதெல்லாம் சொல்லுகிறேன். ஆமென் ஹல்லேலூயா. கட்டளைகள், கற்பனைகள், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கற்பனைகள், கட்டளைகளை நாம் கை கொள்ளணும். ஹல்லேலூயா. அதை நாம் மறக்கவும் கூடாது. ஹல்லேலூயா. வாசித்து விட்டு விடுகிறவர்களாக அல்ல, அதை கை கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ 2வதாக கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகளை ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. 3வதாக உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணின அந்த தெய்வத்தை நாம் மறக்க கூடாது. வாசிங்க பார்க்கலாம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. ஹல்லேலூயா. எத்தனை அடிமைத்தனங்கள் வாழ்க்கையில. எழுத்தின்படி இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனமா இருந்தா கூட ஹல்லேலூயா அவர்களை அடிமைத்தனத்தில் இருந்த கூக்குரல் இட்டாங்க, தேவனை நோக்கி அபயம் விட்டாங்க. ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, இந்த எகிப்தியர்கள் ஒடுக்குகிறது எங்களால முடியல ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே கூக்குரல் இட்ட எத்தனை நேரங்கள் தேவ பிள்ளைகளை 2025 யாருக்கும் தெரியாம தேவ சமூகத்துல பல நேரங்கள்ல பலருடைய அடிமைத்தனங்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையில, குடும்பத்துல அடிமைத்தனம், வேலை செய்கிற இடங்கள்ல அடிமைத்தனம், உற்றார் பெற்றோரால அடிமைத்தனம், கடன் வாங்கினவங்களால அடிமைத்தனம். ஹல்லேலூயா. பிள்ளைகளால அடிமைத்தனம். ஏதோ ஒரு
வாழ்வியல எத்தனை அடிமைத்தனங்கள். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சுதந்திரராக கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்கன்னா உங்களை அடிமைத்தன வீடாகி அந்த எகிப்திலிருந்து வெளியே புறப்பட பண்ணின அந்த தெய்வத்தை மறக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமைத்தனம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஹல்லேலூயா. அது மிக கடுமையான ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில அடிமைத்தனத்தை அனுபவித்த பிள்ளைகளிடத்துல கேட்டா சொல்லுவாங்க, ஐயோ எங்களை படுத்துகிற கொடுமைகள் எங்களால மறக்கவே முடியல. அதான் எழுத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடுகள் நமக்கு எல்லாம் தெரியும். அதை நான் சொல்ல வரல. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஹல்லேலூயா, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஹல்லேலூயா, எத்தனையோ அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்தாரே. இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தரை மறக்காதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த அடிமைத்தனம் உங்களுக்கு இல்ல. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை, அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு, ஆமென், ஹல்லேலூயா, என் தேவன் உத்தரவு கொடுக்கிற தேவன். ஆமென். கடினமான சூழ்நிலைகள்ல எல்லாராலும் ஒடுக்கப்படும் போது, எல்லாராலும் நிந்திக்கப்படும் போது, எல்லாராலும் அவமதிக்கப்படும் போது என் தேவன் அந்த அடிமைத்தனத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த தேவன் உங்களையும் விடுவித்த இந்த இடத்திலே கர்த்தர் ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். இதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இந்த வருஷத்தின் கடைசியில தெய்வ பிள்ளைகளே, பல அடிமைத்தனங்களிலிருந்து நம்மை விடுவித்த அந்த தெய்வத்தை நாம் மறந்து விட வேண்டாம். நான்காவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் அதனுடைய 2வது பகுதியை வாசிங்க. வனாந்தரத்திலே நடத்தி வந்த வழிகளை நீங்கள் மறக்க வேண்டாம். சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 8:2 அதனுடைய 2வது பகுதி. இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. ஆமென். ஹல்லேலூயா. உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. மறக்காதுங்க. எத்தனையோ வனாந்தரங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒண்ணுமில்லாத நேரங்கள். ஹல்லேலூயா. எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. யாரிடத்திலேயும் சொல்ல முடியாம எத்தனையோ நாள் பட்டினி, எத்தனையோ நாள் கஷ்டம், எத்தனையோ நாள் நெருக்கம், எத்தனையோ நாள் உபத்திரவம், இதுல நான் என்ன செய்வேன் என்று தவித்த நேரங்கள். இதுதான் ஒரு வாழ்க்கையில வனாந்தரம். ஹல்லேலூயா. இன்னும் இதை பற்றி சொல்லணும், அதிகமா சொல்லல. தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே கர்த்தர் நடத்தினார். பகல்ல மேக ஸ்தம்பமாயிருந்தார், ராத்திரியிலே அக்னி ஸ்தம்பமாயிருந்தார். உங்களுக்கு கர்த்தர், ஹல்லேலூயா, பகலிலே மேக ஸ்தம்பமா எத்தனை தர நடத்தினார். நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ராக்காலங்கள், ஒருவரு கிரியை செய்யக்கூடாத அந்த ராக்காலம், யாருமே உதவி செய்ய முடியாத அந்த ராக்காலம் என்கிறதான அந்த கடுமையான நேரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு அக்னி ஸ்தம்பமாக இருந்து நடத்தினார் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே, ஹல்லேலூயா, வனாந்திரமோ வாடாதே மனமே காடையை அனுப்பிடுவார், தண்ணீர் இல்லையோ எண்ணி பரவரின் நன்மைகள் எத்தனையோ. அப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. வனாந்தரமா வாடாதுங்க. ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே காடையை தர என் தேவனால முடியும். ஆமென். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே மன்னாவை தந்து நடத்தினார் அல்லவா? அதே வனாந்தரத்துல கர்த்தர் நடத்தி வந்த வழிகளை தேவ பிள்ளைகள் மறக்காதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாளும் மறக்காதுங்க. எத்தனை நான் சொல்ல முடியும், எத்தனையோ வனாந்தரமான பாதை. 2025 எத்தனையோ வனாந்தரங்களை நாங்கள் கடக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதெல்லாம் மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எந்த இடத்திலேயும் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். நேரம் நமக்கு முன்பாக இல்லை. ஆகவே வனாந்தரத்திலே கர்த்தர் நடத்தி வந்த வழிகளை ஒரு தேவ பிள்ளை ஒருபோதும் மறக்க வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. 5வதாக கடைசியாக, ஹல்லேலூயா, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறக்காதுங்க. சங்கீதம் 103:2 ஹல்லேலூயா. ஒரு முறை கூட அந்த வார்த்தையை வாசிக்கலாமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆத்துமாவை பார்த்து இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் வரையும் கர்த்தர் உன்னை நடத்தினாரு. ஹல்லேலூயா. ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் இயங்குகிறாய்? ஹல்லேலூயா. தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொன்னது போல ஆத்துமாவை பார்த்து தைரியமாக சொல்லுங்க. ஆத்துமாவை கலங்காத, கலங்காத, திகையாத. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, மறக்காத, கர்த்தரை மறக்காத. எத்தனையோ உபகாரங்கள். ஹல்லேலூயா. உபகாரங்கள் என்று சொல்லும் போது எத்தனை நன்மைகள் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார், எத்தனை ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். பாதைகள் கடினமாக இருந்தால் கூட என்றைக்கு நம்ம அழுது கொண்டிருக்கல. ஹல்லேலூயா. என்றைக்கு நம்ம அவமானப்படல, என்றைக்கு நம்ம நெருக்கப்படல, என்றைக்கு நம்ம உடைக்கப்படல. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மை திருப்பி உருவாக்கினாரே. ஆமென். ஹல்லேலூயா. நொறுங்கி போன நேரத்தில் எல்லாம், நொறுங்குண்ட இருதயத்தை
புறக்கணியாத என் தேவன் நம்முடைய கூக்குரலின் சத்தத்துக்கு செவி கொடுத்தாரே. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை மறக்க வேண்டாம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்துல இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில வந்து இருக்கிறோம். ஆமென். 5 காரியங்களை தேவ பிள்ளைகள் மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இந்த கடைசி நாளிலே, கடைசி நிமிஷத்துல ஹல்லேலூயா, நம்மை சிருஷ்டித்த, நம்மை ஜனிப்பித்த கண்மலையை மறக்க வேண்டாம். நம்மை பெற்றெடுத்த தாயாகிய அந்த தெய்வத்தை நாம் மறக்க வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவருடைய கற்பனைகள், கட்டளைகளை ஒரு தேவ பிள்ளை ஒருபோதும் மறக்க கூடாது. ஜீவன் பிரியும் வரைக்கும் அதை விட்டுவிடக் கூடாது, மறக்க கூடாது. மூன்றாவதாக அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தெய்வம், எத்தனையோ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்த அந்த தெய்வத்தை மறக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நான்காவதாக வனாந்தரமான வாழ்க்கையிலே வழி நடத்தினாரே, அதை மறக்க வேண்டாம். ஐந்தாவதாக கர்த்தர் செய்த உபகாரங்களை ஒரு நாள் மறக்காதுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஹல்லேலூயா. சிலதை நாங்க மறக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேண்டாத சிலதை மறக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரே ஒரு நிமிடம் தகப்பனே, ஆண்டவரே, வேண்டாத சிலதை நாங்க மறக்கிறோம் ஆண்டவரே. ஆனா சிலதை நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் நாங்க மறக்க மாட்டோம் அப்பா. உண்மையில நாங்க மறக்க மாட்டோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசியில நாங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் அப்பா. சபையாக நாங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ராஜா. உண்மை நாங்கள் மறக்க மாட்டோம் ராஜா, மறக்க மாட்டோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே மட்டும் எங்களை தாங்கி நடத்தினீரே ராஜா. அப்பா, எங்களுக்கு நல்ல துணையாக அப்பா, நல்ல தகப்பனாக, நல்ல சிநேகிதனாக, நல்ல சகோதரனாக ஆண்டவரே, நல்ல மணவாளனாக இருந்து நடத்தினீரே ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.